சின்னஞ்சிறு கிளியோட புது எபிசோட் மாடிய செல்ல குட்டீஸ் தங்க குட்டீஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சூப்பரா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க உங்க ஸ்கூல் லைஃப்னு நான் நம்புறேன். இப்போ நம்ம வந்து எல்லா செக்மெண்ட்டும் பார்க்கறதுக்கு முன்னாடி முதல்ல நம்ம வழக்கமா பண்ற டங் ட்விஸ்டர் தான் ட்ரை பண்ண போறோம். இது உண்மையாவே ரொம்ப ட்ரிக்கிங்க. நான் சொல்லி பார்க்குறேன், எனக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. ப்ராப்பர் காப்பர் காஃபி பாட், ப்ராப்பர் காப்பர் காஃபி பாட், ப்ராப்பர் காப்பர் காஃபி பாட். ஃபாஸ்ட்டாக சொல்லினா கண்டிப்பாக மாட்டுவீங்க. ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸோட, செம்ம ஃபன்னாக இருக்கும். வெரி நைஸ் செல்லக்குட்டீஸ். இன்னைக்கு நம்ம முதல்ல பார்க்க போகிற செக்மெண்ட் எனக்கு பர்சனலாக ரொம்பவே பிடிச்ச ஒரு செக்மெண்ட். இது என்னன்னா, எழுத்து பிழை இல்லாமல் நம்ம எப்படி எழுதலாம் படிக்கலாங்கிற இலக்கண கோட்பாடுகளை தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த செக்மெண்ட்டில். இதில் பிழை தவிர்ப்போம்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இதில் இன்னைக்கு நம்ம கற்றுக்க போகிற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டர் என்னன்னா, எழுத்துகளோட உச்சரிப்பு எப்படி இருக்கணுங்கிற அதுக்கான கோட்பாடுகளை தான் தெரிஞ்சுக்க போகிறோம். இதை நமக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்காக வராங்க மாநில நல்லாசிரியர் விருதினை பெற்ற முனைவர் ஜோ பிரேமா கிறிஸ்டி அவர்கள். வாங்க போய் எழுத்து பிழையே இல்லாமல் இலக்கணத்தை கற்றுக்கிட்டு வந்துடலாம். சின்னஞ்சிறு கிளியே குட்டீஸ்க்கு மறுபடியும் எனது அன்பான வணக்கம். நம்ம சென்ற வகுப்பில் என்ன பார்த்தோம்? எழுத்துக்களை எப்படியெல்லாம் உச்சரிக்கலாம், தமிழ் எழுத்துக்களை உச்சரிக்கும் பொழுதே என்னென்ன சின்ன சின்ன முறைகள் இருக்கிறது, குறியில் எப்படி, நெடியில் எப்படி, அதுக்கு மாத்திரை அளவு, இதெல்லாம் பார்த்தோம் இல்லையா? அந்த வகையில் உங்களுக்கு புதிய செய்தியாக என்ன சொல்ல போகிறேன்னா, எழுத்துக்கள் நம் உடலிலிருந்து பிறக்கக்கூடியது என்று சொன்னோம் இல்லையா? அந்த வல்லின எழுத்துக்கள் எப்படி பிறக்குதுன்ற ஒரு சின்ன செய்தியை தெரிஞ்சுக்குவோம். வல்லின எழுத்துக்கள் இக்கு, இச்சு, இத்து, இற்று, இப்பு, இரு, இந்த ஆறும் நம்ம மார்பை இடமாக கொண்டு பிறப்பது. மார்புனா இந்த இடத்துல இருந்து நெஞ்சு கழுத்து கீழே அங்கேருந்து இக், இச், இட், இத், இப், இர், இதெல்லாம் வந்து ஒரு மார்பு பகுதியை இடமாக கொண்டு பிறக்கக்கூடிய எழுத்து என்ற ஒரு அழகான செய்தியை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, ஒரு எழுத்தை உச்சரிக்கும் போது இவ்வளோ விஷயங்கள் இருக்குதா அப்படின்றது நமக்கு புரியும். நம் மொழி வந்து சாதாரணமானதல்ல, அழகான ஒரு கட்டமைப்புக்குள் உருவானது. அந்த கட்டமைப்பில் தான் நான் இதுக்கு முன்னாடி சொன்ன மாத்திரை, அதுக்கப்புறம் சொல்லக்கூடிய குறில், நெடில், வேறுபாடு, இவையெல்லாம் தொடர்ந்து உங்களுக்கு இந்த வல்லின எழுத்துக்களை எப்படி உச்சரிக்கணும்னா, மார்பை இடமாக கொண்டு உச்சரிக்க வேண்டும். சரி, மெல்லின எழுத்துக்கள் எப்படி வரும்? மெல்லினம் அப்படின்னாலே நல்லா தெரியும். இந்த மூக்கிலிருந்து பிறக்கக்கூடியது தான் மெல்லின எழுத்துக்கள். இஞ்ச், இஞ்ச், இன், இன், இம், இன், இந்த 6 எழுத்துக்களும் பார்த்திங்கன்னா இந்த மூக்கு பகுதியிலேருந்து வரும். சொல்லும் பொழுதே உங்களுக்கு தெரியும், கொஞ்சம் மென்மையாக இருக்கும். அப்படி வல்லின எழுத்துக்கள் மார்பிலிருந்து வரும்னா, மெல்லின எழுத்துக்கள் மூக்கிலிருந்து வரும். அந்த இடத்த வச்சு தான் பிறக்கிறது அப்படின்ற ஒரு அடிப்படை செய்தியை நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போது இந்த வல்லினம், மெல்லினம், இதற்கு இடையில் இருக்கக்கூடிய இடையின எழுத்துக்கள்னு சொல்லக்கூடிய அந்த 6 எழுத்துக்களும் இ, இர், இல், இல், இவ், இதெல்லாம் வந்து எப்படி பிறக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கழுத்து பகுதியை இடமாக கொண்டு பிறக்கிறது. மார்பு பகுதி, மூக்கு பகுதி ரெண்டுக்கும் இடையில் இருக்கக்கூடிய இந்த கழுத்து பகுதியிலிருந்து தான் இந்த எழுத்துக்கள் உருவாகிறது, உச்சரிக்க வேண்டும். இ, இர், இல், இவ், இல், இல், இவையெல்லாம் கழுத்து பகுதியிலேருந்து உச்சரிக்கணும். இப்போ இன்றைக்கி நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்கிட்டது, இந்த மெய்யெழுத்துக்கள் 18ன்னு அப்படி கடன்னு இக்கிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு போகவே கூடாது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், தமிழ் எழுத்துக்கள் எல்லாமே உச்சரிப்பில் தான் இலக்கணம் அடங்கி இருக்கிறது, வேறு ஒன்றுமே இல்லை. செந்தமிழும் நாப்பழக்கம், திருப்பி அதான் நம்ம நாவிலிருந்து உச்சரிக்கும் பொழுது தெளிவாக அந்தந்த எழுத்துக்குரிய கால அளவோடும் இடப்பிறப்போடும் முயற்சி பிறப்போடும் நம்ம கொண்டு வந்துட்டோம்னா எழுத்துக்கள் பிழையின்றி உச்சரிக்கப்படும். பிழையின்றி உச்சரித்தாலே எழுதும்போது நிச்சயமாக அந்த பிழை தவிர்க்கப்படும். அப்போ வல்லின எழுத்துக்கள், மெல்லின எழுத்துக்கள், இடையின எழுத்துக்கள் எங்கெங்கேருந்து உச்சரிக்கப்படும்? வல்லின எழுத்துக்கள் 6ம் மார்பிலிருந்து, இடையின எழுத்துக்கள் எங்கேருந்து வரும்? கழுத்திலிருந்து, மெல்லின எழுத்துக்கள் மூக்கிலிருந்து. அப்போது இதுக்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய ஆயுத எழுத்து எங்கேருந்து பிறக்கும்னு நினைக்கிறீங்க? எங்கேருந்து தெரியுமா பிறக்கும்? நம்ம தலை உச்சியிலிருந்து பிறக்கக்கூடியது தான் ஆயுத எழுத்து. உச்சரிக்கும் போதே அக், சொல்லும் போதே பாருங்கள், நல்ல தலை உச்சியிலிருந்து அதை அழுத்தமாக அக்கு அப்படின்னு உச்சரித்தோம்னா தான் அந்த அக் என்பது முழுமையான எழுத்தாக நமக்கு வெளிவரும். இந்த அடிப்படையான செய்தியை எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டு அதன்படி, ஓ நம்ம தமிழ் எழுத்து இப்படிலாம் இருக்கா, இவ்வளோ சிறப்பு வாய்ந்ததா அப்படின்னு நம்ம
புரிந்து தெரிந்து படிப்போம். நன்றி. கிட்ட மாதிரி இப்போ அடுத்ததா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான செக்மெண்ட் தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம வழக்கமா பண்ற குவிஸ் ஆஃப் த டேக்கான ஃபர்ஸ்ட் ஹிண்ட்டையும் நான் உங்களுக்கு என்னன்னு கொடுக்குறேன். இவங்க இந்தியாவோட ஒரு வெரி ஃபேமஸான ஃபீமேல் கிரிக்கெட் பிளேயர் அண்ட் அவங்க லெஃப்ட் ஹேண்டரும் கூட. அண்ட் அது மட்டும் இல்லாம ஒரு 3 ஃபார்மேட்ல ஃபர்ஸ்ட் செஞ்சுரி அடிச்ச ஒரு இந்தியன் விமனாகவும் இவங்க இருக்காங்க. T20, ODI, டெஸ்ட் மேட்ச் இது எல்லாத்துலயுமே இவங்க யாருன்னு நீங்க யோசிச்சுட்டே இருக்கிறதுக்குள்ள நம்மளுடைய அடுத்த செக்மெண்டான கதை கிளியில தொப்புன்னு ஃபாரஸ்ட்ல ஒரு சவுண்ட் கேட்குது. என்னவா இருக்கும், யார் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னு நீங்க யோசிச்சுக்கிட்டே இருக்கிறதுக்குள்ள வாங்க போய் கதை கேட்டுட்டு வந்துடலாம். இதை நமக்கு சொல்லி கொடுக்கறதுக்காக வராங்க பானுமதி அவர்கள். கதை கிளி. கதை கிளி நிகழ்ச்சிக்கு பாட்டியும் பானுவும் வந்தாச்சு. கதை கேட்க நீங்க தயாரா? கதை சொல்ல வந்திருக்கோம் நாங்க, கதை சொல்ல வந்திருக்கோம். நீங்க கதை கேட்க வந்திருக்கோம், கதை கேட்க வந்திருக்கோம். பாட்டி, இன்னைக்கு நீங்க சொன்ன கதைய நான் அவங்களுக்கு சொல்லிடட்டுமா? நல்லா சொல்லு குழந்தைங்களா, நீங்களும் நல்லா கேக்குறீங்களா? ரொம்ப நன்றி பாட்டி. இன்னைக்கு போக போறது முன்னம்ம ஒரு காலத்துல திபெத்திய காட்டுக்குள்ள. அந்த காட்டுக்குள்ள ஒரு பெரிய குளம் நிறைச்சு நல்ல சுத்தமான ஜில்லுன்னு குளுன்னு தண்ணி இருந்தது. அதை சுத்தியும் அழகான உயரமான மரங்கள் எல்லாம் இருந்தது. அந்த மரத்தோட கீழே ஒரு ஓரத்துல ஒரு பொந்துல ஒரு முயல் வாழ்ந்து வந்தாங்க. எனக்கு கேரட் வேணுமே, காலையில் ஆயிடுச்சு, எனக்கு பசிக்குது, கேரட் வேணுமே, கேரட் எங்க இருக்கு? சுத்தி பார்த்து மோந்து பார்த்துட்டு இருந்தது. அந்த நேரம் பார்த்து தொப்புன்னு ஒரு சத்தம். என்னது? ஐயோ, தொப்புன்னு சத்தம் கேக்குது, அது வர போகுது, என்ன பிடிச்சிக்க போகுது, ஓடு அப்படின்னு வேக வேகமா ஓடுச்சு. ஓடு 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 ஓடுன்னு ரேபிட் வேகமா போயிட்டு இருக்கும்போது போற வழியில ஒரு நரி பார்த்தது. நரி பார்த்துட்டு, முயலே காலையில எங்க இவ்வளோ வேகமா ஓடிட்டு இருக்க? எனக்கு பசியா இருக்கிற நேரத்துல என்ன ஆச்சு சொல்லு. அதுவா, அது தொப்பு வருது, அது என்ன சாப்பிட பாக்குது, அது உன்னையும் சாப்பிட்டுரும், அதனாலதான் நான் ஓடிட்டு இருக்கேன். ஓடு 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 ஓடு. என்னது, தொப்பு வருதா? இரு நானும் வர்றேன். ஓடு 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 ஓடு. முயலோட சேர்ந்து நரியும் ஓட ஆரம்பிச்சிருச்சு. 2 பேரும் ஓடிட்டே இருக்கும்போது அங்க மரத்து மேல இருந்த ஒரு குரங்கு பார்த்தது. அந்த குரங்கு பார்த்துட்டு அப்படியே மேல இருந்தே தொங்கிட்டே கேட்டுச்சு, நரியே எங்க போயிட்டு இருக்கீங்க இவ்வளவு வேகமா காலங்காத்தால, என்ன ஆச்சு? அதுவா, தொப்பு வருது, அது எங்களை சாப்பிட வருது, அது உன்னையும் சாப்பிட்டுருன்னு நினைக்கிறேன். என்னது, தொப்பு வருதா அப்படின்னு சொல்லி மரத்துல இருந்து கீழே தயங்கன்னு இறங்கி வந்து அதுவும் சேர்ந்து ஓட ஆரம்பிச்சிருச்சு. எப்படி? ஓடு 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 ஓடு. அப்படியே ஓடிட்டே இருக்கும்போது ஒரு பெரிய காது வச்ச பெரிய தந்தத்தோட எல்லாரும் எங்க ஓடிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டுச்சு இந்த யானை. அதுவா யானையே, அது வந்து தொப்பு வருது, அது எங்களெல்லாம் சாப்பிட வருது, அதுக்காக தான் நாங்கள் எல்லாரும் தப்பிச்சு ஓடிட்டு இருக்கோம். என்னது, தொப்பு வருதா? இரு நானும் வந்துடுறேன். யானையும் அதால எவ்வளோ வேகமா ஓட முடியுமோ ஓடுச்சு. எப்படி? ஓடு 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 ஓடுன்னு போயிட்டே இருக்கும்போது ஒரு கரடி இருந்தது. அந்த கரடியை பார்த்து கரடி கேட்டுச்சு, எங்க யானையாரே எவ்வளோ வேகமா ஓடிட்டு இருக்கீங்க? அது அது தொப்பு வருது, அந்த தொப்பு எல்லாரையும் சாப்பிட போகுது, அதுக்காக தான். தொப்பு வருதா? இருங்க நானும் வரேன்னு சொல்லிட்டு 2 பேரும் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து குடு 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 குடுன்னு ஓடினாங்க. எப்படி?
ஓடு 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 ஓடுன்னு போக போக காட்டுக்கு ராஜா யாரு சொல்லுங்க? சிங்கம். சிங்கம் பார்த்தாங்க எல்லாரும் ஓடுறத. எல்லாரும் எங்க ஓடிட்டு இருக்கீங்க இவ்வளோ வேகமா? என்ன விஷயம்? அதுவா சிங்கராஜா, நம்ம காட்டை நோக்கி தொப்பு வருதான், அதுதான் எல்லாரும் அவங்கள சாப்பிட்டுருவாங்கன்னு சொல்லி ஓடிட்டு இருக்காங்க ராஜா. என்னது தொப்பா? யார் அது? எங்க இருந்து வருது? எப்படி இருக்கு? அது அது எனக்கு தெரியலைங்க ராஜா. அது அது யானையார் தான் ஓடி வந்துட்டு இருந்தாரு, அவரை தான் சொன்னாரு. என்னது யானையா? யானையாரு இங்க வாங்க. ராஜாவுக்கு வணக்கம். எங்க தொப்பு? எனக்கு தெரியாதுங்க ராஜா. எனக்கு முன்னாடி அதோ அந்த அந்த குரங்கு தான் வந்துட்டு இருந்தது, அதனால தான் அதை பார்த்து நான் வந்துட்டேன். குரங்கே இங்க வா. வணக்கம் வணக்கம் ராஜா. எங்க இருந்து தொப்பு வருது? யாரு சொல்லு. அதுவா ராஜா, ராஜா எனக்கு தெரியாதுங்க ராஜா. என்னது எனக்கு தெரியாதுன்னு எல்லாரும் சொல்றீங்க? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? இல்ல ராஜா, அதோ அந்த அந்த நரிதான் அது ஓடிச்சு, என்னைய ஓட சொல்லுச்சு ராஜா. நரியே இங்க வா. இதோ வந்துட்டேன் ராஜா. சொல்லு, யாரு தொப்பு? எனக்கு தெரியாதுங்க ராஜா. அதோ அந்த அந்த முயல் தான் ஓடி வந்ததுங்க ராஜா. முயலே இங்க வா. முயல் வந்து வணக்கம் ராஜா. எங்க தொப்பு எங்கன்னு சொல்லு. அதுவா ராஜா, அதோ நான் வாழ்ந்துட்டு இருக்கேன்ல, அந்த 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 குளத்துக்குள்ள நான் இருக்கு ராஜா. என்னது குளத்துக்குள்ளையா? வா எல்லாரும் போய் பார்க்கலாம். ராஜா எல்லாரையும் கூட்டிட்டு குளத்துக்கு போனாரு. எப்படி போனாரு? ஓடு 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 ஓடுன்னு எல்லாரும் ஓடி போய் குளத்துக்கு போனாங்க. குளத்துல போய் பார்த்தா குளத்தை சுத்தி மரங்கள் இருந்ததா. அந்த மரத்துல ஒரு சிகப்பு கலர் பழம். அந்த சிவப்பு பழம் பழுத்து தப்புன்னு கீழே விழுந்துச்சு. எங்க? தண்ணிக்குள்ள. அதுதான் சத்தம். சிங்கராஜா பார்த்தாங்க. பாத்தீங்களா என்ன சத்தம்னு? பாத்தீங்களா? தொப்புங்கிறது சத்தம். யாரும் உங்களை துரத்திட்டும் வரல, சாப்பிடவும் போறதில்ல. புரிஞ்சுதா? புரிஞ்சுது ராஜா, புரிஞ்சுது. இப்ப என்ன பண்ணலாம்? யானையே இங்க வா. யானையார் வந்தாரு. போய் அந்த பழத்தை எடுத்துட்டு வா. யானை தண்ணிக்குள்ள அப்படியே இறங்கி போய் அதோட தும்பிக்கையில அந்த சிவப்பு பழத்தை எடுத்துட்டு வந்து யார்கிட்ட கொடுத்தது? இல்ல, குரங்கு கிட்ட கொடுத்தது. குரங்கு வாங்கி எல்லாருக்கும் பிச்சு, இந்தா நீ சாப்பிடு, இந்தா நீ சாப்பிடு, இந்தா நீ சாப்பிடுன்னு எல்லாருக்கும் கொடுத்தாங்க. ராஜா பார்த்துட்டு சொன்னாரு, இப்ப புரியுதா? யாரும் என்னைக்கும் எதுக்கும் பயப்படவே கூடாது. எல்லாரும் தைரியமா எது வந்தாலும் நின்று பார்த்து அதுக்கப்புறம்தான் செயல்படணும். அவசரப்பட்டு ஓடக்கூடாது. புரிஞ்சுதா? அப்படின்னு சொல்லிட்டு ராஜா அவரோட குகைக்கு போயிட்டாரு. கதையும் முடிஞ்சு போயிடுச்சு. கதை நல்லா கேட்டீங்க நீங்க, கதை நல்லா கேட்டீங்க, கதை நல்லா கேட்டீங்க நீங்க, கதை நல்லா கேட்டீங்க. வெரி குட் செல்லக்குட்டீஸ். நம்ம எல்லாருமே சூப்பரா கதை கேட்டு ரசிச்சிருப்போம். இந்த ஜோஷோட நம்ம இருக்கும் பொழுது அடுத்த செக்மெண்ட்ல வர்ச்சுவலி டைனோ லேண்ட்ல போய் இருக்கும்போது என்ன யோகாசனாலாம் நம்ம பண்ணலாம் அப்படிங்கிற செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இதை நமக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்காக வராங்க அஸ்வினி ராஜேந்திரன் அவர்கள். வாங்க போய் சூப்பரா யோகா பண்ண கத்துக்கலாம். யோகா உலகம். ஹாய் குட்டீஸ். ஸோ இது வந்து சின்னஞ்சிறு கிளியே ப்ரோக்ராம். இதில் வந்து உங்களுக்காக யோகா செஷன் ஆட் பண்ணியிருக்கோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான செஷன். எவ்ரி வீக் உங்களுக்காக
ஸ்டோரியோட யோகாஸ் போஸ்டர்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ டைனோ லேண்டோட செகண்ட் எபிசோட் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ சின்னஞ்சிறு கிளியில் செகண்ட் எபிசோட் டைனோ லேண்ட், வாங்க போகலாம். ஓகே, லாஸ்ட் டைம் அந்த ஹேச்சரியில் நம்ம நிறைய எக்ஸ் வந்து பார்த்தோம். எக்ஸ் வந்து நல்லா ஹேட்ச் ஆகிடுச்சு. ஸோ அந்த ஹேச்சரியோட பிளேஸ்லாம் நம்ம முடிச்சுட்டு நெக்ஸ்ட் நம்ம என்ன போகிறோன்னா போட்டில் நம்ம வேறு ஒரு டெஸ்டினேஷன் போகிறோம். ஸோ போட் போஸ் பண்ணலாம். போட் போஸ் எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நௌகாசனா, கால் ரெண்டுத்தையும் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ரைட் லெக் அண்ட் லெஃப்ட் லெக் ரைஸ் பண்ணிக்கலாம், கை சைடில் கொண்டு வந்துடலாம். ஓகே, போட் போஸ், நௌகாசனா, போட் வந்தாச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் போட்டில் ஏற போகிறோம். போட்டில் ஏறிட்டு ஸ்லோவாக ஃபஸ்ட்டு நம்ம போட்டை ரோ பண்ணலாம். ஓகே, ஈச் சைட் நம்ம நல்லா ரொட்டேஷன் பண்ணி போட் ரோ பண்ணி நல்லா ஜாலியாக அந்த ரிவரில் பாஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, அதே மாதிரி நெக்ஸ்ட் சைடும் பண்ணலாம். போட் போஸ் நல்லா ரோ பண்ணலாம். ஓகே, ரோ பண்ணிவிட்டு நம்ம அந்த டைனோ லேண்ட்லேயே ஒரு டிஃப்ரெண்ட்டான பிளேஸ்க்கு போயிருக்கோம். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய மரங்கள் இருக்குது. ஸோ அதனால் நம்ம ட்ரீ போஸ் பண்ண போகிறோம், விருக்ஷாசனா. இப்போது ஸ்லோவாக நீங்கள் கால் நீங்கள் ரேஸ் பண்ணி இன்னர் தைஸ் கிட்ட ப்ளேஸ் பண்ணிக்கலாம். செஸ்ட் கிட்ட நமஸ்கார் முத்ராவில் ஹோல்ட் பண்ணலாம். ஓகே, நிறைய மரங்கள் இருக்குது. ஸோ விருக்ஷாசனா அப்படியே போஸ்டர் நீங்கள் ஹோல்ட் பண்ணிக்கலாம். ஓகே, மரங்கள் இருக்க இடத்துல கண்டிப்பாக வந்து பெரிய பெரிய டைனோசரஸ் தான் இருக்கும். ஸோ பெரிய டைனோசரஸ் அகெயின் கால் நல்லா வைடன் பண்ணிக்கோங்க. பிரமிட் போஸ் பண்ண போகிறோம். கை ரேஸ் பண்ணி நமஸ்கார் முத்ரா. டைனோசரஸ் ஃபுல்லாக ரெண்டு சைடுமே பார்த்துட்டே இருக்குது. ஓகே, எல்லா சைடுமே நல்லா பார்த்துட்டே இருக்குது டைனோசார். இப்போ அப்படியே நீங்கள் பிரசரித்த பாத்மோத்தனாசனாக்கு வரலாம். இப்போ டைனோசர் நல்லா உங்களுக்கு காலை நல்லா ஜம்ப் பண்ணி முன்னாடி வருது. ஸோ நல்ல அந்த கிளாம்பிங் சவுண்டோட முன்னாடி வந்துகிட்டே இருக்குது. அந்த சவுண்ட் கேட்டு நம்ம அகெயின் வந்து ரொம்ப பயப்படுறோம். ஸோ பயந்து அகெயின் ஹைட் பண்ணுறோம். ஓகே, பாலாசனா ஹைட் பண்ணிக்கலாம். ஸோ தட் அந்த சவுண்டு கேட்டு நம்ம எஸ்கேப் ஆகிடுறோம். இப்போ இதுக்கு மேலே இந்த டைனோ லேண்டில் இருக்கிறது வந்து நம்மளுக்கு டேஞ்சரஸ் தான். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், டக்குன்னு எமர்ஜென்சி பிளேன் எடுக்கிறோம். எமர்ஜென்சி பிளேன் எடுத்தோன்னா நம்ம வீட்டுக்கு போயிடலாம்ல. ஸோ எமர்ஜென்சி பிளேன் எடுக்கும் போது நம்ம பிளேன் போஸ் பண்ணலாம். கால் ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க, சமத்காராசனா. கை ரேஸ் பண்ணலாம். ஸ்லோவாக ஹாப்பியாக பிளேனில் ட்ராவல் பண்ணுறோம். ஓகே, நல்ல வேலை எஸ்கேப் ஆனோம். லார்ஜ் டைனோசர்ஸ் கிட்டேருந்து எஸ்கேப் ஆகிட்டோம். அதே மாதிரி நெக்ஸ்ட் சைடு நம்ம ரிப்பீட் பண்ணலாம். ஓகே, ரெண்டு சைடுமே நம்ம பிளேன் போஸ் பண்ணியிருக்கோம். ஹாப்பியாக எஸ்கேப் ஆகி வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ குட்டீஸ், நம்ம நௌகாசனா பார்த்தோம், போட் போஸ் அண்ட் நௌக சஞ்சலனாசனா, போட்டில் ரோ பண்ணுற மாதிரி ஜாலியாக போகணும். அது மட்டும் இல்லாமல் ஏரோப்ளேன் போஸ், விருக்ஷாசனா, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான போஸஸ் இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இதே மாதிரி எவ்ரி வீக் நீங்கள் என் கூட ட்ராவல் பண்ணும்போது நிறைய போசஸ், யோகா போசஸ் கற்றுக்கலாம். ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் என் கூட வாங்க. வெரி நைஸ் செல்லக்குட்டீஸ். இப்போ நம்ம குவிஸ் ஆஃப் த டேக்கான அடுத்த ஹிண்ட்டையும் நான் கொடுக்குறேன். இந்த கிரிக்கெட் பிளேயர் தான் இந்தியாவில் WPL ஆடும்போது ஷீ ரெப்ரசென்டட் RCB, கேப்டனாகவும் இருந்தாங்க, ட்ராஃபியும் லிஃப்ட் பண்ணாங்க. கண்டிப்பாக அவங்க யாரும் நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். இப்போ நம்மளுடைய அடுத்த செக்மெண்ட்டில் தையல் கிளி அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் தான் பார்க்க போகிறோம். இதில் பேசிக் எம்ப்ராய்டரி அண்ட் ஸ்டிச்சிங் எப்படி பண்ணுறது நம்ம கொஞ்ச நாளாக பார்த்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா. இன்னைக்கு ஃபில்லிங் ஸ்டிச்சிங் எப்படி பண்ணுறது அப்படிங்கிற ஒரு சூப்பரான விஷயம் தான் கற்றுக்க போகிறோம். இதை நமக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்காக இருக்காங்க ஜனனி அவர்கள். வாங்க போய் ஸ்டிச்சிங் பார்த்துட்டு வந்துடலாம். ஹாய் சுட்டீஸ், வணக்கம். நான் உங்கள் ஜனனி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஃபில்லிங் ஸ்டிச். இதுக்கு முன்னாடி கற்றுக்கிட்ட ஸ்டிச்செல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்களா? கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம ஃபில்லிங் ஸ்டிச்சுக்கு போகலாம். ஃபர்ஸ்ட் ஃபில்லிங் ஸ்டிச்சில் நம்ம பார்க்க போகிறது சாட்டின் ஸ்டிச். இதுக்கு ஏன் சாட்டின் ஸ்டிச்னு பேர் வந்தது? ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டிச்சஸ் போட்டு பார்க்கலாம். அதுக்கப்புறம் நீங்களே சொல்லுங்கள் இதுக்கு ஏன் சாட்டின் ஸ்டிச்னு பேர் வந்தது. ஸோ இந்த மாதிரி பக்கத்தில் ஒரு ஸ்ட்ராண்ட் கேப் விட்டு நம்ம ஃபில் பண்ணிவிட்டு வரணும். பாருங்கள், அந்த கிளாத்தோடைய பேஸ் கொஞ்சம் கூட தெரியாமல் இந்த ஸ்டிச் வந்து ஃபுல்லாகவே அந்த ஸ்பேஸை வந்து கவர் பண்ணிடும். உங்களுக்கு சாட்டின் ரிப்பன் தெரியுமா? அந்த மாதிரி தான்
இந்த ஸ்டிச் பார்க்க இருக்கும். ஸோ அதனால தான் இதுக்கு சாட்டின் ஸ்டிச்னு பேர் வந்தது. கேப் கொஞ்சம் கூட தெரியக்கூடாது. நம்ம ட்ராயிங்லாம் பண்ணும்போது கலர் ஃபில் பண்ணுறோம்ல, அந்த கலர் ஃபில் பண்ணும்போது எப்படி பண்ணுவோம், நம்ம பேக்ரவுண்டுடைய கலர் கொஞ்சம் கூட தெரியாத மாதிரி நம்ம அழகாக நீட்டாக பர்ஃபெக்டாக கலர் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அதே மாதிரி தான் இதை நீட்டாக அந்த பேக்ரவுண்டோட ஒயிட் ஸ்ட்ராண்ட் தெரியாத மாதிரி நாம் பண்ண போகிறோம். பார்த்திங்கன்னா நான் சொன்னேன்ல சாட்டின் ரிப்பன் பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. நம்ம இந்த ஸ்டிச்சை நாட் போட்டுக்கலாம். அழகாக வந்திருக்குல்ல? ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஹெரிங் போன் ஸ்டிச். இதுவும் ஒரு வகையான ஃபில்லிங் ஸ்டிச் தான். இதுக்கு வந்து நான் ஜஸ்ட்டு ஒரு வேவி பேட்டர்ன் எடுத்திருக்கேன். இந்த வேவி பேட்டர்னில் இங்கேருந்து ஒரு சின்ன, அதாவது பேக்வேர்ட், அங்கேருந்து இங்கே இப்படி பண்ணிவிட்டு திரும்ப மேலேருந்து ஒரு பேட்டர்ன். ஸோ அகெயின் நம்ம கீழேருந்து இது பார்க்க ஒரு கிறிஸ் கிராஸ் மாதிரி வரும். பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி கிறிஸ் கிராஸில் வருதா? இந்த ஸ்டிச்சும் பார்க்க ரொம்பவே அழகாக இருக்கும். இது வந்துட்டு ஒரு எக்ஸ் பேட்டர்னில் வரதுனால இதை வந்து போன் ஸ்டிச்னு கூட சொல்லுவாங்க. ஸோ இப்போ நம்ம ஹெரிங் போனில் ஃபர்ஸ்ட்டு சிங்கிள் ஹெரிங் போன் நம்ம ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். இப்போ நம்மளுக்கு இதிலேயே வந்து டபுள் ட்ரிபிள் கூட நம்ம பண்ணலாம். நான் டபுள் மட்டும் எப்படி பண்ணுறதுன்னு இப்போ சொல்லித்தரேன். அதுக்கு இன்னொரு கலர் சூஸ் பண்ணிக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். இது வந்து இதே சேம் ஸ்டிச் தான். நம்ம இந்த கேப் மட்டும்தான் வந்து நம்ம ஃபில் பண்ணி எடுத்துகிட்டு வர போகிறோம். இந்த கேப்பை இந்த மாதிரி ஃபில் பண்ண போகிறோம். தெரியுதுங்களா? டிஃப்ரென்ஸ் தெரியுதுங்களா? இது வந்து டபுள் ஹெரிங் போன். நீங்கள் இந்த மாதிரி மல்டி கலர்ஸாகவும் யூஸ் பண்ணலாம். இல்லை இந்த கலர்ஸ்லேயே ஷேட்ஸ் வரும் இல்லையா, லைட் ஷேட், டார்க் ஷேடு, அந்த மாதிரி வந்து நீங்கள் ஷேட்ஸும் நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா அதுவும் வந்து பார்த்திங்கன்னா பார்க்க வந்து ரொம்ப அழகாக இருக்கும். தெரியுதுங்களா உங்களுக்கு பேட்டர்ன்? போன் டைப்பில் தெரியுதுங்களா? இப்போது ஃபர்ஸ்ட் நம்ம எங்கே ஃபினிஷ் பண்ணமோ அதுக்கு கீழே இந்த செகண்ட் கலரை கொடுத்து ஃபினிஷ் பண்ணிட்டா பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். பாருங்கள், நீங்கள் ஃபிஷ் ட்ராயிங்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? அதெல்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னா நீங்கள் இந்த ஸ்டிச்சஸ் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்க. அவ்வளோதான், நம்மளுடைய ஹெரிங் போன், டபுள் ஹெரிங் போன் ரெண்டுமே ஃபினிஷ் பண்ணியாச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ஃபினிஷ் ஆகிருக்கு. ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது காஷ்மீரி ஸ்டிச். நம்ம இதை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இதுக்கு வந்து சில பேட்டர்ன் இருக்குது. ஃபர்ஸ்ட் இதுதான் வந்து பாயிண்ட் A. இந்த பாயிண்டில் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா அடுத்து கீழே B to C, ஏலேருந்து இங்கே B, இங்கேருந்து ஒரு சின்ன பாருங்கள் சின்ன லூப் எடுத்துக்கணும். ஏலேருந்து B, C, சிலேருந்து மேலே D, E, மேலேருந்து ஒரு சின்ன ரன்னிங். ஓகேங்களா? இப்படி எடுத்துட்டோம் அப்படின்னா இதுவும் வந்து ஒரு ஃபில்லிங் ஸ்டிச் தான். பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் உங்களுக்கு ஃப்ளோரல் பேட்டர்ன்லாம் பிடிக்கும் அப்படின்னா இந்த ஸ்டிச்லாம் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள்,
பார்க்க ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். இதுவும் சாட்டின் ஸ்டிச் போல தான், பட் சாட்டின் வந்துட்டு டாப் டு பாட்டம் நீங்கள் வந்து ஃபுல்லாக கவர் பண்ணுவீங்க. காஷ்மீரியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கும் அதே மாதிரி இது வந்து நெருக்கமாக தான் வரும். பட் என்னென்னா இந்த ஹாஃப் பேட்டர்னில் ஸ்டிச்சிங் வந்து இப்படி நீங்கள் வந்து ஃபில் பண்ணுவீங்க. ஸோ கிட்டத்தட்ட காஷ்மீரி ஸ்டிச்சும் பார்த்திங்கன்னா லுக் வந்து சாட்டின் லுக் இருக்கும். டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஃபுல்லாக அப்படியே வந்து ஃபுல்லாக கவர் ஆகும். பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு த்ரெட்டு சேவ் ஆகிற மாதிரி இந்த பேட்டர்ன் ரொம்பவே அழகாக இருக்கும். இதை நாட் போட்டுக்கலாம். பின்னாடி பார்த்தா தெரியும் உங்களுக்கு சாட்டன் டிசைன் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ஃப்ரண்ட் அண்ட் பேக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ஒரே மாதிரி தான் இருக்கும். பட் காஷ்மீரி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பேட்டர்னில் டிஃப்ரென்ஸ் தெரியும். மேலே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கவர் ஆகும். பேக் சைடில் வந்து பார்த்திங்கன்னா டாப் அண்ட் பாட்டம் மட்டும்தான் ஒரு லைன் மாதிரி உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ இந்த பேட்டர்ன்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் நிறைய ஃப்ளோரல் டிசைன்லாம் பண்ணலாம். ரொம்ப அழகாக இருக்கும். இந்த மாதிரி காஷ்மீரி ஸ்டிச்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஃப்ளார்ஸ்லாம் போட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நான் இன்றைக்கி காமிச்ச சாட்டின் ஸ்டிச்சும் காஷ்மீரி ஸ்டிச்சும் அதுக்கப்புறமா ஹெரிங் போன் ஸ்டிச், இது மூணுமே வந்து நான் இந்த டிசைனில் நான் வந்து மேக் பண்ணியிருக்கேன். இது சாட்டின் ஸ்டிச் பாருங்கள். பேக் சைட்லேயும் உங்களுக்கு ஃபுல்லாகவே கவர் ஆகிருக்கும். அடுத்து ஹெரிங் போன். நான் வந்து ஹெரிங் போனில் 2 மெத்தட்ஸ் காமிச்சேன். இது சிங்கிள் ஹெரிங் போன், இது வந்து டபுள் ஹெரிங் போன். பார்க்கவும் ரொம்ப அழகாக இருக்கும். தேங்க்யூ சுட்டீஸ். பை பாய். வெரி நைஸ் செல்லக்குட்டீஸ். இன்னைக்கு நிறைய புது விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். குவிஸ் ஆஃப் த டேக்கான ஆன்சர் என்னன்னு நீங்க கண்டுபிடிச்சிங்களா? இந்தியன் விமன் கிரிக்கெட்டர் RCB வின் பண்ண வச்சாங்க. இஸ் none other than the OG ஸ்மிருதி மந்தனா அவர்கள். நிறைய புது விஷயங்கள் இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டதை கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கிட்ட நீங்க ஷேர் பண்ணுங்க. இன்னைக்கு இலக்கணம்ல ஆரம்பிச்சு கதையில இருந்து யோகா பண்றதுல இருந்து ஸ்டிச்சிங்ல இருந்து நிறைய புது விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ரொம்ப என்டர்டெய்னிங்காவும் இருந்தது இல்லையா? இதே மாதிரி அடுத்த பஞ்ச் ஆஃப் இன்ட்ரெஸ்டிங் திங்ஸோட அடுத்த வாரம் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் பவித்ரா ராஜசேகரன். பாய் செல்லக்குட்டீஸ்.